எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூர்ண வடிவுள்ள சியோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார். மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும். அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி, என் ஜனமே கேள். நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் தெரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவர்கள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்கு சொல்லேன். பூமியையும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கொடுத்த சங்கீதத்திற்காய் எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணலாம். வேத புத்தகம் கொண்டு வந்தவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி வேத புத்தகத்தை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவரே, மகத்துவமாய் நீர் எழுதி கொடுத்திருக்கிற உம்முடைய அற்புதமான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதன்படி வாழ நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். சொல்லுங்கள் சத்தமாய் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 44:22 வாசிக்க கேட்போம். உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றி விட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். அல்லேலூயா. ஆமே. நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல்களை மேகத்தை போல நம்மை விட்டு மாற்றிவிட்ட தேவன் இயேசு. ஆமே. நமக்காக அவர் தண்டிக்கப்பட்டார். அதை உணர்ந்து தேவ சமூகத்தில் நாம் திரும்ப வேண்டும். ஆண்டவரை ஆராதிப்பதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக, ஜெபிப்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் திரும்பும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு தான் முதல் முறையாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க இருந்தால் எழுந்து நிற்கலாம். உங்களை வரவேற்க விரும்புகிறோம். இன்று முதல் வருகிற சனிக்கிழமை வரை பிறந்த நாள் காண்கிறவர்கள் இருந்தால் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். கரங்களை தட்டி அன்பு சகோதரிகளுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை. ஆமென். சத்தம் வராமல் கை தட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. அதே போல் திருமண நாள் காண்கிறவர்கள் இருந்தாலும் எழுந்து நிற்கலாம். இன்று முதல் வருகிற சனிக்கிழமை வரை திருமண நாள் காண்கிறவர்கள். சரி, அன்பு சகோதரிகளுக்கு நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணலாம். கண்களை மூடி கரங்களை நீட்டி ஜெபிப்போம். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நீர் நடத்தி வந்த விதம் ஆச்சரியமானது. நம்முடைய பிள்ளைகளை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி நம்முடைய கிருபையினால் முடிசூட்டி இந்நாள் வரையிலும் நீ நடத்தி வருகிற தயவிற்காய் நன்றி. நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப வாழ்வு இந்த புதிய வருடத்தில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நல்ல சரீர சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து, இன்னும் கிருபைகளை கொடுத்து, ஜெபிக்கிற கர்த்தரை துதிக்கிற கிருபைகளை கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை நெடுநாளாய் அவர்கள் காத்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் கொடுங்க. எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் கொடுங்க. ஜீவ விருட்சத்தை போல ஆண்டவரை அவர்கள் அதை அனுபவிக்கத்தக்கதாய், நன்மைகளை ருசி பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் கர்த்தர் நினைக்கிறாரோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பு சகோதரிகளை நீ நினைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் நீர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை வழக்கம் போல நமக்கு வேதாகம கல்லூரி வகுப்புகள் நடைபெறும்.
ஆமேன். புதன்கிழமை மாலை 6:30 மணியிலிருந்து 8 மணி வரை விடுதலையின் மாலை ஜெபம் நம்முடைய சபையில் வைத்து நடைபெறும். தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மிகவும் பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே புதன்கிழமை ஜெபத்தை நீங்கள் யாவரும் அசட்டை பண்ணாதபடி கலந்து கொள்ள உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால சகோதரர்கள் இணைந்து செய்கிற ஜெப பயண ஊழியம் நமக்கு உண்டு. ஆகவே சகோதரர்கள் நீங்கள் மாலை 5 மணிக்கு வருகிற வெள்ளிக்கிழமை நம்முடைய சபையில் வர உங்களை நான் நினைப்பூட்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற சனிக்கிழமை கடைசி சனிக்கிழமை, அதுவும் அல்லாமல் வருகிற ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறபடியால் எல்லா முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கும் முந்தின சனிக்கிழமை நமக்கு சபையில் சங்கிலி தொடர் ஜெபம் உண்டு. ஆகவே வருகிற சனிக்கிழமை மதியானம் 2 மணி முதல் இரவு 9 மணி வரை தொடர் ஜெபம் நம்முடைய சபையில் வைத்து நடைபெறும். தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் குடும்பமாக குழுக்களாக இணைந்து சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாரும் நீங்கள் வந்து ஜெபிக்க நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெபங்களை யாரும் அசட்டை பண்ண வேண்டாம். தேவநாம மகிமைக்கென்று தொடர் ஜெபங்களிலே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை நன்மையினால் நிரப்புவாராக. அதே போல 3 வாரங்களாக நான் உங்களுக்கு அறிவித்தது போல நம்முடைய சபைக்குரிய கல்லறை தோட்டத்தில் வேலி அமைப்பதற்கான பணிக்காக உங்களிடத்தில் சொல்லியிருந்தேன். 2 பேர் முன் வந்திருக்கிறார்கள். ஒரு சிறிய காணிக்கை கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள். அதே போல் மற்றவர்கள் நீங்கள் கர்த்தர் ஏவினால் நீங்கள் அதை பிரதர் ப்ரோன்ஸ் இல்லைன்னா பிரதர் ஜெயபிரகாஷ் அவரிடத்தில் தொடர்பு கொண்டு கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். யாருக்கும் கட்டாயம் அல்ல, முடிந்தால் மட்டும் நீங்கள் கொடுத்து இந்த காரியங்களுக்காக ஜெபிக்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு முக்கிய அறிவிப்பு, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சபையில் நம்முடைய சபைக்கு குறிப்பாக நம்முடைய சபையில் வருகிற பிள்ளைகளுக்கு டியூஷன் வகுப்புகள், ஆமேன், கடந்த 1 வருட காலமாகவே என்னுடைய இருதயத்தில் வைத்து நாங்கள் ஜெபித்த ஒரு காரியம். ஏதாவது ஒரு டியூஷன் டீச்சருக்கு நம்ம காசு கொடுத்து நம்ம சர்ச்சுக்கு வர பிள்ளைங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இலவசமாக டியூஷன் அதாவது எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய மனசில் ஒரு வாஞ்சை இருந்தது. ஆமே. நம்முடைய சபையை சார்ந்த அன்பு சகோதரி அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க MA BEd படிச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆசிரியராக பணிபுரிந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. மிஸ்ஸஸ் ஹென்ரிட்டால் அவங்க இங்கே இருக்கிறாங்க. அவங்க முன் வந்து கடந்த வாரத்தில், பாஸ்டர் எனக்கு பணமே வேண்டாம், காசே வேண்டாம், நான் வந்து ஊழியமாக நான் இதை செய்யலான்னு இருக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு அனுமதி கேட்டாங்க. செய்யலாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நாங்களும் ஜெபிச்சுட்டே இருக்கோம், கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பாருங்கள், வெளியில இருந்துல நம்ம சபையிலிருந்தே கர்த்தர் நான் தகுதியான, அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள், தகுதியானவர்களை ஏற்ற வேளையில் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். 9ஆம் வகுப்பு வரையிலும் இருக்கிற பிள்ளைகள், நீங்கள் 10, 11, 12 பிள்ளைகள் இங்கே அனுப்ப வேண்டாம். ஏன்னா அவங்க பப்ளிக் எக்ஸாம் பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க வர்றதுனால அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ 9th வரைக்கும் உள்ள பிள்ளைகள் நீங்கள் விருப்பப்பட்டால் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். இங்கே உள்ளே வச்சு கிளாஸ் நடக்காது. ஆலயத்துக்கு வெளியே, நம்ம சபை வளாகத்திற்கு உள்ள ஆலயத்திற்கு வெளியே அங்கே ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, பிள்ளைகளுக்கு வசதிகள் அங்கே இருக்கும். நீங்கள் அனுப்பி வைக்க மாலை 5 மணிக்கு இருந்து நீங்கள் அனுப்பலாம். அன்பு சகோதரி அவர்கள் இருப்பாங்க. அவங்க சொல்கிறது மாதிரி பேரண்ட்ஸ் கேட்கணும். ஆமேன். டியூஷன் ஃப்ரீ தானே அப்படிங்கிறதுல தரமாக அழகாக அவங்க படித்து கொடுப்பார்கள். அதனால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இலவசமாக பிள்ளைகள் படிக்கணும்னா வரலாம். சபைக்கு உள்ளே வைத்து பிள்ளைகள் படிக்க முடியாது. சபைக்கு வெளியில் ஆலய வளாகத்துக்குள்ளே பாதுகாப்பாக அந்த வகுப்புகள் நடைபெறும். புதன்கிழமை அந்த வகுப்புகள் நடைபெறாது. புதன்கிழமை நமக்கு சர்வீஸ் இருக்கிறதுனால அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நடக்காது. மற்ற ஜபங்கள் எல்லாம் தடையில்லாமல் சபையில் வைத்து மற்ற நாட்களில் நீங்கள் சகோதரிகள் எல்லாம் ஜெபிக்க வருவது மிகுந்த சந்தோஷம். டெய்லி நம்ம சபையில் இப்போ ஜெபம் நடைபெறுகிறது. இதனுடைய பிள்ளைகள் இதுவரை ஜெபிக்க வராதவர்கள் கூட உங்களுக்கு விருப்பமான ஒரு நேரத்தில் சபை எல்லா நாளும் பகல் வேளையில் திறந்தே இருக்கும். நீங்கள் வந்து ஜெபித்து நீங்கள் போகும்போது இந்த டோரை லைட்டாக சாத்திட்டு போனால் போதும். சரியா? கர்த்தர் அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள். அதே போல் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு எல்லா சனிக்கிழமை நமக்கு ஜெபம் உண்டு. அது முடிந்த உடனே இங்கே பாருங்கள், நம்ம வர்றதுக்கு முன்னால் இங்கே பாய் போட்டிருந்ததா இல்லையா? ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். இந்த சேரெல்லாம் போட்டிருந்தாங்களா? சர்ச்சு நீட்டாக இருக்கா? இதெல்லாம் சும்மா வரல, யாரோ ஒருவர் செய்கிறாங்க இல்லை?
அதனால் கூடுமானால் முடிந்தவர்கள் நீங்கள் அந்த ஜெபத்திலையும் கலந்து கொண்டு 6 மணிக்கு அந்த ஜெபம் முடியும். ஒரு அரை மணி நேரம் இந்த பாய் போடுவதற்கு, இந்த சேர்ஸ் எல்லாம் போடுவதற்கு, ஆலயத்தை தூய்மைப்படுத்துவதற்கு நீங்கள் முன் வந்தால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் பாஸ்டர் மைக்கு பிடிச்சிட்டு எது வேணாலும் சொல்லுவீங்க, நாங்கள் தான் எதை செய்யணுமா? அப்படி அல்ல. சின்ன வயசுலேருந்து இந்த காரியங்களை எல்லாம் செய்து பழக்கப்பட்டவன் என்கிற உரிமையில் நான் சொல்கிறேன். ஆமென். எல்லா சர்ச்சில் நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். பாய் போடுறதுலேருந்து, ஆலயத்தை பெருக்கிறதுலேருந்து, கிராம ஊழியத்துக்கு போகும்போது பாக்ஸ் எல்லாம் தோளில் சுமந்து போகிறதுலேருந்து, மரம் ஏறுறதுலேருந்து, ஆண்டவருக்காக உண்மையாய் சின்ன சின்ன காரியத்தை செஞ்சதை ஆண்டவர் நினைவு கூர்ந்து இன்னைக்கு இப்படி வச்சிருக்கிறார். வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ முடிந்தவர்கள் இந்த ஊழியத்தில் செய்ய முடிந்தவர்கள் இந்த பாய் போடுறதுக்கு, இந்த சேர்ஸ் போடுறதுக்கு இந்த சனிக்கிழமை மாலையில் உதவ அன்போடு கேட்கிறேன். அதே போல் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சு சண்டே கிளாஸ் முடிஞ்ச உடனே வாலிப தம்பிமார் நீங்கள் உடனே வீட்டுக்கு போயிடக்கூடாது. ஆமே, இது நம்ம வீடு, நம்ம ஜெப வீடு. திரும்ப இந்த பாய்களை எல்லாம் சுருட்டுறதுக்கு நீ உதவி செய்யணும். ஆமே. அதே போல் இங்கே பாருங்கள், சர்ச்சு பாருங்கள், நம்ம சபை சின்ன சபையாக இருந்தாலும் கூடுமான மட்டும் இருக்கிறத நீட்டாக வச்சுருக்குறோம். கடந்த விபிஎஸ் நடக்கும்போது பிள்ளைகள் எல்லாம் இதில் ஒட்டி கொஞ்சம் நாசம் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் முன்னால் தானே பெயிண்ட் அடித்தோம் அப்படின்னு விடலை, நீட்டாக வைக்கணுங்கிறதுக்காக திரும்ப ரீபெயிண்ட் பண்ணணும். காரணம் என்னென்னா இது கர்த்தருடைய ஆலயம். ஆமே. நம்ம வீடு நீட்டாக இருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது. தேவ ஆலயம் எப்போவுமே நீட்டாக இருக்கணும். பெருசோ சின்னதோ, பழசோ புதுசோ இருக்கிறத நீட்டாக வைக்கணும். கர்த்தர் எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம். அதனால் பிள்ளைகள் வாலிப தம்பிமாரெலாம் வரும்போது பாருங்கள், எங்கேயாவது ஒட்டடை இருக்குன்னா வெளியில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு நம்ம அடிக்க முடியாது, நாம தான் அதை சரி பண்ணணும். ஆமென். அதனால் நீங்கள் இதை கவனத்தில் கொண்டு நம்முடைய ஆலயத்தை, வளாகத்தை தூய்மையாய் வைக்க, ஏதாவது காரியத்தை செய்ய நீங்கள் முன் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். எல்லாரும் இப்படி வலதுகரம் உயர்த்தி நம்முடைய புதிய வருட வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்ல வாக்கு தத்தத்தை தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வருடத்தில் நல்ல வாக்கு தத்தத்தை தந்தது மாத்திரமல்ல, அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். இதிலும் பெரிதான ஒரு நன்மையான வார்த்தையை கர்த்தர் நமக்கு தரும்படி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா.